SWPனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஃபைனலாக உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த SWPயோட ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்மளால் எப்படி ரெகுலர் இன்கம் வந்து வர வைக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கிடச்சிருக்கும் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. ஓகே, SWP அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை பற்றி பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம SIP அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பேசிக் ஐடியா இருந்தால் தான் நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு SIP என்ன அப்படின்னு பார்த்தா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க. சிஸ்டமேட்டிக் அப்படின்னா ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாளைக்கோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு இல்லை குவார்ட்டர்லி ஆனுவலி ஒரு டைம் பர்டிகுலர் டைம் பீரியடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கால அளவில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளான். அந்த பிளான் பேர் தான் SIP, சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் இப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்கள் மாதம் யூஸ்வலாக பல பேர் வந்து மந்த்லி சேலரி இருக்கவங்க அப்போல்லாம் வந்துட்டு அவங்க மாதம் ஒரு டேட்டை வச்சு அந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தா வந்து இப்போ மாதம் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஒரு 10 இயர்ஸில் வந்து அரௌண்ட் 15% மாதிரி வச்சா கூட நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 35-40 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து SIP. இப்போ நீங்கள் வந்து SIP பண்ணி ஒரு 10 வருஷம் வந்து ஒரு பர்டிகுலர் கார்பஸ் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு அந்த கார்பஸை நீங்கள் சேர்த்த கார்பஸை இப்போ நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று லம்சமாக நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமோ இல்லாட்டி குழந்தைங்களோட ஒரு ஹையர் எஜுகேஷன் இல்லை ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு லம்சமாக உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லம்சமாக நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து இந்த SWP வருது, அதாவது சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவல் பிளான். இப்போ நம்ம SIP புரியும் பொழுதே உங்களுக்கு SWPயும் புரியும். அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதோ இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டிங்கிற மாதிரி வித்ட்ராவல் பண்ணுறதோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வித்ட்ராவல்ங்கிற மாதிரி நீங்கள் SWP நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா மாதம் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களோட கார்பஸ்லேருந்து அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து SWP அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது ரொம்ப பேசிக் லேமன் டேர்மில் நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு பெட்டர் புரிதலுக்கு வந்து சில கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து SIPக்கும் அந்த SWPக்கான வித்தியாசம் முதல்ல பார்ப்போம். இப்போ SIPயில் வந்துட்டு நம்ம வந்து மாதம் அடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அதாவது May 1 ஆரம்பிச்சு அடுத்து ஏப்ரல் இருக்கும் ஒரு 12 மாதத்துக்கும் மாதம் ஃபிக்ஸடாக ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ NAV அப்படின்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாலே அதை நம்ம ஒரு யூனிட் கணக்கில் தான் வாங்குவோம். ஒரு யூனிட் 2 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் ஒரு யூனிட் வந்து 100 ரூபா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமான ஒரு ரேட்டு தான். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம். இப்போ ஒரு யூனிட் வந்து 100 அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய யூனிட் வந்து 100 யூனிட் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும் வாங்கினதுக்கப்புறம். இப்போ 2வது மாதம் என்ன பண்ணுறீங்க, அதே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு 102 அப்படி கொஞ்சம் மார்க்கெட் ஏறி இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு 98 யூனிட் தான் அலோகேட் ஆகும். ஸோ அது வந்து மறுபடியும் உங்களோட ஓவரால் டோட்டலில் வந்து ஒரு 198 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிடும். இப்போ 3வது மாதம் போகிறீங்க, அந்த மாதம் பார்த்தா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு 96 அப்படின்ட்டு. அப்போ அதே 10,000 ரூபாயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 104 வந்து உங்களுக்கு யூனிட் அலோகேட் ஆகுது. ஸோ டோட்டல் யூனிட் வந்து ஒரு 302 இருக்குது. இப்படி நீங்கள் மாதம் வந்து ஒரு கரெக்டாக ஃபிக்ஸடாக ஒரு டேட்டை வச்சுட்டு நீங்கள் அதை இந்த SIP பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே 10,000 ரூபா பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் இங்கே நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எப்பப்போல்லாம் மார்க்கெட் ஏறுதோ அந்த 100 ரூபாயிலேருந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு 100 வச்சுக்கிறோம் பேஸு, அதுக்கு மேலே ஏறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து யூனிட்டோட அலோகேஷன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, மார்க்கெட் ஏறும்பொழுது உங்களுக்கு அலோகேட் ஆகிற யூனிட் வந்து குறையும். மார்க்கெட் விழுது அப்படின்னா உங்களோட யூனிட்டோட அலோகேஷன்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 100 ரூபாய்க்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு அலோகேட் ஆகிறது கம்மியாகுது. இப்போ இதே வந்து இங்கே 96 இப்போ 95 வரும்போது உங்களுக்கு அலோகேஷன் யூனிட் வந்து அதிகமாகுது. இதனால தான் எப்போவுமே ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் விழுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுது, அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதம் ஒரு வருஷம் அப்போலாம் ரொம்ப கம்மியான இடத்துலையே விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல விஷயமாக என்ஜாய் பண்ணணும். ஏன்னா உங்களால் இன்னும் அதிக யூனிட் வந்து வாங்க முடியும். இதே மார்க்கெட் ஏறுது அப்படின்னா உங்களால் கம்மியாக வாங்க முடியும். ஸோ இன்வெஸ்டராக பாயிண்ட்லேருந்து பண்ணும்போது மார்க்கெட் வரும்போது அதை நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான விஷயமே அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 160
160 அந்த மாதிரி 1164 யூனிட்ஸ் வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது இன்வெஸ்டராக பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 1,20,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே இடத்த அந்த ஒரு நீங்கள் மார்க்கெட் ஏறதோட ஓவரால் பார்க்கும்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,33,000. ஸோ ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக பார்த்தா உங்களுக்கு 102 அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ ஏறதுலையும் வாங்கியிருப்பீங்க, இறங்குதுலையும் வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜாக ஒரு 102.2 நியர்லி 103ங்கிற மாதிரி ஒரு NAV செட் உங்களுக்கு ஆயிருக்கும். அண்ட் ஆவரேஜாக ஒரு 12% மாதிரி கிடையாது. இது ஒரு ரஃப்பான எஸ்டிமேஷன். இது வந்து SIP இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு இதே இடத்தான வந்து நம்ம SWP அதாவது வித்ட்ராவல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னா நீங்கள் ஓகே ஒரு 120 அதாவது 1,20,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட NAV 115 இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ யூனிட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் SWP அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷயத்தை ஆன் பண்ணிடுறீங்க. ஆன் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இப்போ மாதத்துக்கு ஒரு 8,000 நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். இல்லை ஒரு வாட்டர் இந்த எஸ்டிமேஷன் வந்து ஒரு ரஃப்பான கேல்குலேஷன். உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஒரு 8,000 நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸ்டாண்டர்டாக எனக்கு 8,000 வந்துடணும் அப்படின்னும் பொழுது அப்போது நீங்கள் 8,000 இன்வெஸ்ட் பண்ணுவோம் வித்ட்ரா பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு 117 இருக்குது அப்படின்னா 117 கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 68 யூனிட்ஸ் இந்த யூனிட்டை விற்றா தான் உங்களுக்கு ஒரு 8,000 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ யூனிட்ஸை விற்றுட்டு இப்போ 0.38 அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு அந்த பாயிண்ட்லலாம் அவங்க விற்க மாட்டாங்க. ஸோ 168 இல்லை 69 ஸோ அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ விற்றுட்டு உங்களுக்கு அந்த 8,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அப்போ மீதி எவ்வளோ யூனிட் இருக்கும், இப்போ நீங்கள் 1164 அந்த யூனிட்லேருந்து நீங்கள் இதை விற்கும் பொழுது நியர்லி 1,096 இருக்கும். இப்போ அடுத்த மாதம் அது மாதிரி 8,000 விற்பீங்க. அந்த டைமில் 8,000 விற்கும்போது மார்க்கெட் இன்னும் ஏறும்பொழுது வந்து நீங்கள் இன்னுமே வந்து யூனிட்ஸ் வந்து கம்மியாக விற்கிறீங்க. ஸோ விற்கும்பொழுது அப்போவே உங்களுக்கு 8,000 கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வந்து மாதம் 8,000 விற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 மாதத்துக்கு உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு 8,000 வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு 12 மாதம், அப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 16 மாதத்துக்கு உங்களுக்கு வந்துருக்கு. 17வது மாதம் போகும்பொழுது உங்கள் கிட்டத்தட்ட 27 யூனிட் தான் இருக்கும். இப்போ இந்த 27 யூனிட்டையும் நம்ம விற்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் ஒரு 3,000 கிட்ட கிடைக்கும். இப்படி தான் வந்து வித்ட்ராவல்ங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்பொழுது நியர்லி இப்போ வந்து இந்த 1164 இந்த யூனிட்ஸை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ இதே நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அதே நம்பர் ஆஃப் யூனிட்ஸை தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. 1164 அப்படிங்கிற மாதிரி யூனிட்ஸை வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணது 120 நியர்லி இங்கே 130. ஸோ நீங்கள் இந்த மீதி இந்த நடுவில் இருக்க அந்த ஒரு 10,000 கேப் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஓகே, இப்போ நம்ம SIPக்கும் SWPக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 12 வருஷம் வந்து இந்த மாதிரி SIP பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி 10,000 இல்லை வாட் அமௌண்ட் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் வந்து அவர் வந்து சேர்த்துருக்காரு SIP மூலமாக மட்டுமே. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 50 லட்சத்தை வந்து அப்படியே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை SWP நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் SIP போட்டு தான் பண்ணணும் இல்லை. சில பேர் வந்து இப்போ ஒரு இடத்த விற்றுருப்பாரு, ஒரு லேண்டு, ஒரு வீடு எதோ விற்றுருப்பாங்க, அதில் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்க ரிட்டைர்மெண்ட் பணம் வந்திருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் கார்பஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படின்னா அந்த 50 லட்சத்தை வச்சு அவங்க எவ்வளோ வருஷம் வந்து தாங்க முடியும்? இல்லை அந்த 50 லட்சத்தை வச்சு அவங்களால லைஃப் லாங் அவங்களால வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்களால வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து மாதம் ஒரு 50,000 வந்து வீட்டு செலவுக்கு தேவைப்படுது. ஒரு நார்மல் பேசிக் எக்ஸ்பென்ஸ் ஒரு 50,000 தேவைப்படுது, 50,000 தேவைப்படுது அப்படின்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு வந்து இருந்தால் உங்களால் லைஃப் ஃபுல்லாக அந்த பணத்தை வந்து எடுத்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் கேல்குலேட்டர் அதையும் வந்து நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இது வந்து SWP கேல்குலேட்டர். இந்த கேல்குலேட்டர் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியர் பிக்சர் கிடச்சிடும். இந்த கேல்குலேட்டர் முடிச்சுட்டு நம்ம வெளில வரும். இப்போ நம்ம கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 50 லட்ச ரூபா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கார்பஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போட்டுப்போம். 1 2 3 4 5 ஓகேங்களா, 50 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மாதம் வந்து நான் வந்து ஒரு 50,000 நான் வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது நான் அதையே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா சும்மா தோராயமாக நம்ம ஒரு 15 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். 15 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு 12-15 என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக, ஏன்னா ஒரு லாங் டேர்மில் நம்ம இதை வித்ட்ரா பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 12% 15% கிடைக்குதுன்னா சூப்பர் லக் நமக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். பட் 10% மாதிரி நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணும்பொழுது நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸாக இனிஷியலில் மாதம் SWP நீங்கள் வந்து ஒரு 50,000 எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஒரு 15 வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 lakhs நியர்லி 90 lakhs நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 49 லட்சம் 15 வருஷத்தில் எடுத்துருப்பீங்க. அண்ட் இன்னுமே உங்களோட பேலன்ஸ் வந்து ஒரு 9 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓகே இப்போ இன்னுமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 16 லட்சத்துக்கு வந்து 16 வருஷத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்போது இன்னுமே இருக்கும். அண்ட் ஃபைனலாக இங்கே தான் பாயிண்ட்டே, இப்போ 17 வருஷம் அப்படின்னு போடும்பொழுது நம்மளோட பணம் வந்து மொத்தமாக காலி ஆகிட்டு இருக்கும்.
ஸோ மொத்தமாக காலியாகிட்டு இன்னும் மைனஸ் கிட்ட போயிட்டுருக்கும். அதனால தான் நம்மளோட பணத்தை வச்சு இந்த 16 வருஷம் உங்களால் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து உங்களால் வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியும் இந்த 50 lakhs வச்சுக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஃபைனலாக. ஸோ இப்போ இந்த 16 வருஷம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் டைம் இருக்கும்போது நீங்கள் இதை வச்சுட்டு தாராளமாக ரிட்டையர் கூட ஆக முடியும். ஆனால் இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ இதே விலைவாசி தான் வந்து நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய 16 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இந்தியாவில் சராசரியாக வருஷம் வந்து 6-7% வரைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்னும் ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தா அது 8-9% இருக்கும் போகுது. பட் ஆவரேஜாக வந்து இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து ஒரு வளரக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து எக்கானமியில் ஒரு கிட்டத்தட்ட 7% வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது. நம்ம இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணாமல் 16ங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கான கணக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம்னு வச்சுப்போம். ஏன்னா அதெல்லாம் போகும்போது பயங்கரமாக நெகட்டிவில் போய்டுது. ஒரு 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்போவே மைனஸ் ஆகும். நமக்கு இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா 9 வருஷம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் 9 இயர்ஸ்ன்னு போடும்போது உங்களுக்கு வந்து நியர்லி 9 lakhs உங்களுக்கு செலவு போக மீதி 9 lakhs இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் காட்டுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் வருஷம் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் அந்த ஃபஸ்ட் மாதம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் முதல் மாதம் நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா 50,000 எடுத்துகிட்டே இருப்பீங்க. அப்படியே அடுத்து ஒரு வருஷத்துக்கு 50,000 எடுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போ ரெண்டாவது வருஷம் போகும்போது அதே 50,000 எடுக்க மாட்டீங்க. ஏன்னா 7% இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணும்போது 53,500 ரூபா 53,500ங்கிற மாதிரி உங்களோட விட்ராவல் இருக்கும். அடுத்து அந்த ஒரு ரெண்டாவது வருஷம் அப்படியே தான் இருக்கும். இப்போ மூணாவது வருஷம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த இன்ஃப்ளேஷன் ஏறி 57 நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அப்படியே 4 வருஷம் இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசியாக நீங்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட 9 வருஷம் நம்ம பார்த்தோம்னா 9 வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு மாதம் எந்தமே இல்லை. இப்போ இருக்கிற அதே 50,000 வேல்யூ அப்போ நியர்லி 92,000 கிட்ட உங்களுக்கு இன்ஃப்ளேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 16 வருஷங்கிறத கூட உங்களால் பார்க்க முடியாமல் அடுத்து வந்து 9 வருஷத்தில் உங்களோட பணம் மொத்தமாக காலியாயிடும். இதுதான் பாயிண்ட். சரி, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தான் வந்து ஒரு ஃபாரினில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா உங்களோட வருஷ செலவு இருக்குல்ல. இப்போ இந்த 6 லட்ச ரூபா நம்ம பார்த்தோம்னா அது 50,000 ஒரு மாதம் வரும். 12 மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு 6 லட்ச ரூபாங்கிற ஒரு செலவு பார்க்குறோம். அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 6 லட்சம் அப்படின்னா அதை இன்டூ 25 அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இது உங்களோட ஃபயர் நம்பர். இந்த 25 டைம்ஸ் உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் இன்டூ 25 டைம்ஸ் நீங்கள் போடும்பொழுது என்ன வேல்யூ வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சும்மா கால்குலேட்டரில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரி செலவாகுது. அதை வந்து இன்டூ 25ங்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு 1.5 கோடி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 1.5 கோடி அப்படின்னா கரெக்டாக 15 lakhs. ஓகே, 1 crore 50 lakhs. இப்போ இந்த 1.5 கோடி அதே மாதம் 50,000 ரூபாய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே இன்ஃப்ளேஷன் ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த இடத்தாண்ட நான் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு நான் வந்து பிளான் பண்ணுறேன். 20 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணும்பொழுது அப்போ பார்த்தா 20 வருஷமாக நான் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ இந்த காசை நீங்கள் கிட்டத்தட்ட உங்களோட ஒரு 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 40, 40, 50ஸ்லேருந்து நீங்கள் காசு சேர்த்து வைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை அப்படின்னா 20 அப்படின்னாலும் பாருங்கள் 1.5 கோடி நீங்கள் போட்டிருப்பீங்க. நீங்கள் இன்னும் காசு எடுத்துகிட்டே இருக்கீங்க 20 வருஷம். ஸ்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4 கோடி ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு பணம் இருக்குது. சரி, இப்போ நான் நான் ஒரு 50 வயசில் ரிட்டையர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு நான் போடுறேன். சும்மா ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக அத்தனை வருஷம் நம்ம வாழ்கிறோம், நல்லா லக்ஸரியாக ஒரு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா 40 வருஷம் நான் போட்டாலும் இங்கே வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னுமே 4 கோடி ரூபாய் எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் உங்களோட 40 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆனால் கூட இன்னும் 40 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், இன்ஃப்ளேட்டட் அட்ஜஸ்ட் ஆகவே. ஸோ அப்படி இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஒரு 50 வயசுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 50 வருஷம் மேக்ஸிமம் ஒரு 50 வருஷம் அப்படின்னு போட்டால் அங்கே தான் உங்களுக்கு அடிவாகும். ஸோ அப்போது உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 45 அந்த 45 இருக்குமா 45 வருஷங்கிறதே வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு வேல்யூவான ஒரு நம்பர் தான். ஸோ 45 வருஷத்துக்கு வந்து உங்களால் எடுத்துகிட்டே இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்பொழுது எவ்வளோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா 50,000 ரூபாயில் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் 45 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மாதம் மட்டும் அப்படியே 50,000லேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் மாதம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷனோட அதாவது விலைவாசி ஏற்றம் வந்து இருக்கும். நான் இப்போ 50,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு 45 இயர்ஸ் கழிச்சு 10 லட்ச ரூபா மாதம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். யோசிக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குல்ல, அப்படி தான் இருக்குமே. ஸோ இன்ஃப்ளேஷன்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது அண்ட் ஆப்வியஸாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணி ஆகும். சரி, இப்போ இந்த 1.5 கோடி ரூபாய் இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ரிட்டையர் ஆகிடலாமா அப்படின்னா 100% கிடையாது. ஏன்னா இந்த 1.5 கோடியில் வந்து உங்கள் 50,000 நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 50,000 மாதம் 50,000ங்கிற கணக்கில் வச்சுருக்கோம். இந்த 50,000 உங்களோட திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடான சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நம்ம இல்லாமல் அது அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரலாம். இல்லை வீட்டுக்கு தேவையில்லாம செலவுகள் வரலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு இந்த மாதிரி சில எதிர்பாராத செலவுகள், இல்லை அவங்களோட கல்யாணம், இந்த மாதிரி பெரிய செலவுகள் கூட இருக்கும். எப்போவுமே 25ங்கிறது ஒரு ஐடியல் நம்பர் வச்சா நீங்கள் லைஃப் லாங் வந்து வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன்
எஜுகேஷனு, அவங்களோட கல்யாணம் இதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபேட் ஃபயர்னு சொல்லக்கூடிய ஒரு 50 மடங்கு பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ 50 மடங்கு அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா அதை நம்ம கேல்குலேட்டரை பார்த்துக்கலாமே. ஸோ கேல்குலேட்டரை பார்த்தோம் அப்படின்னா அதே தான் 6 லட்ச ரூபா வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்ட்டு 5 அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 கோடி ரூபாய். நான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை எண்டில் இந்த ஒரு 3 கோடி ரூபாய் நீங்கள் போடுறீங்க, ஒரு அக்கௌண்ட்டில் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் SWP போடுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்ஸூரியான ஒரு லைஃப்பை வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களால் வந்து 50,000ங்கிறது இந்த மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செலவாயிடுச்சு, இல்லை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்னோட ஃபேமிலியோட, இந்த மாதம் ஒரு 50க்கு பதிலாக ஒரு 1 லட்சம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்படி எடுத்தாலும் உங்களோட பணம் செலவாகாது. உங்களோட பணம் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இருக்கிறதுல எப்பவுமே 25ங்கிற ஒரு ஐடியல் நம்பர் இருக்கிறது ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ இனிமேட் எது இருந்தாலும் லைஃப்பில் பார்த்துக்கலாம், இனிமேட் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் ஃபேட் ஃபயரான ஒரு கொழுத்த ஃபயரான ஒரு 50ங்கிற ஒரு இலக்கை வச்சுட்டு நீங்கள் ஓடும்பொழுது உங்களால் எந்த சிச்சுவேஷனையும் நீங்கள் உங்களோட கடைசி கால வரைக்கும் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்னா டாக்ஸேஷன். ஆப்வியஸாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இது விட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை விட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், SWP பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை SWP மாற்றும் போது அது நம்ம விட்ரா பண்ணும்போது ப்ராஃபிட்ஸோட தான் நம்ம விட்ரா பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ லாபத்தில் அந்த டைமில் இருக்கோமோ விட்ரா பண்ணும்போதும் அந்த லாபத்துக்கு லாங் டேர்மில் தான் நம்ம எடுக்க போகிறோம். லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 12.5% உங்களோட லாபத்தில் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். முதல் 1.25 லட்சத்துக்கு வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. 1.25 லட்சத்துக்கு அது எக்ஸப்ஷன்ஸாக போயிடும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது வந்து 12.5% வந்து நீங்கள் டேக்ஸாக பே பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ரொம்ப கிளியர் கட்டாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். SIPனா என்ன அப்படிங்கிறது பல வீடியோஸில் நம்மளே பேசியிருப்போம், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ SWPனா என்ன, அந்த SWP யூஸ் பண்ணி எப்படி நான் லைஃப் ஃபுல்லாக வந்து நான் ஒரு ரிட்டைர்மெண்ட் கோலை நோக்கி போகிறது, ஃபயர்னா என்ன, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடணும், இல்லை ஏதாச்சும் இந்த வீடியோக்கே உங்களுக்கு சஜஷன் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Have a nice day. Prak World.